மன்னிப்பாரா? முருகர் மன்னிப்பாரான்னா, நல்லவங்கள தான் மன்னிப்பார். மனம் வருந்தியவர்கள, மனம் திருந்தியவர்கள, முருகா என்னை மன்னிச்சிக்கோன்னு அவங்களுடைய தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறவங்கள தான் முருகர் மன்னிப்பார். நான் மனம் வருந்தவும் மாட்டேன், திருந்தவும் மாட்டேன், நான் இப்படி தான் ஆடிக்கிட்டு இருப்பேன், யார் என்னை என்ன செய்ய முடியும், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, இருந்தால் பார்க்கலாம், இருந்தால் வரட்டும் பார்க்கலான்னு இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஏன்னா கெட்டவங்களும் வாழ்கிறாங்கன்னா அப்போ அவங்கள வாழ விட்டே தான் அவங்க திரும்பவும் கெட்டது பண்ணிகிட்டே தானே இருப்பாங்க. கெட்டவனே வாழ்ந்துட்டு இருந்தால் நல்லவனை வாழவே விட மாட்டாங்க. கெட்டவங்கெல்லாம் திருந்தினா தானே நல்லவங்க நம்ம கொஞ்சமாவது வாழ முடியும். அதனால தான் திருந்துறவங்களுக்கு தான் முருகர் மன்னிப்பார். திருந்தாதவங்களுக்கு தண்டிக்க தான் செய்வார். தண்டிக்கிறதுனா அவங்கள போய் அழிச்சிட மாட்டார், அவங்க பக்கமே போக மாட்டார். அவங்க எதையெல்லாம் உயர்வாக நினைக்கிறாங்களோ, எதெல்லாம் ரொம்ப பெருசாக நினச்சி அவங்க ரொம்ப திமிரா ஆணவமாக இருக்காங்களோ, அந்த விஷயத்தையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார். அவங்களே நம்ம இதுக்கு தானே ஆசைப்பட்டோன்ற மாதிரி செஞ்சிடுவார். எதையெல்லாம் அவங்க கேவலப்படுத்துகிறாங்களோ, உதாசீனப்படுத்துகிறாங்களோ, ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் ரொம்ப ஏளனம் பண்ணுறாங்களோ, அந்த விஷயத்தெல்லாம் முன்னோக்கி கொண்டு மேலே கொண்டு வந்துடுவார். அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் நம்ம போயிட்டு தப்பாக பேசணுமே, இவங்கள போயிட்டு நம்ம தவறாக சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கே அவங்க நினச்சி அசிங்கப்படக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டுவார் முருகர். அப்படி தான் தண்டிப்பார். எடுத்தவனை யாரையுமே அழிச்சிட மாட்டார். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவர் தான் முருகர். யாரையுமே அழிக்காதவர் தான் முருகர். அசுரனை கூட சூரசம்ஹாரம் பண்ணுறாரு. அவர் மனம் வருந்தி திருந்தினதுக்கப்புறமா சேவலாவும் மயிலாவும் செஞ்சு அவர்கிட்டயே வச்சுக்கிட்டார். அவர் தான் நம்ம முருகர். மனம் வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்குறவங்கள எப்போவுமே அவர் அடைக்கலத்தை நம்ம இருப்போம். ஆனால் மனமே வருந்தாமல் திருந்தாமல் இப்படி தான் தப்பு நான் செய்வேன்னு ஒரு முறை 2 முறை 3 முறை இல்லை, எத்தனை முறை தான் மன்னிக்க முடியும்? இப்படியே அநியாயம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதர்மங்கள் தானே ஜெயிக்கும். தர்மங்கள் எங்கே ஜெயிக்கும்? தர்மங்கள் ஜெயிக்கணும்னா கெட்டவங்கள் திருந்தணும், இல்லை அழியப்படணும் இல்லையா? முருகரை அழிக்கிறது இல்லை, அவங்கவுங்க எண்ணம் அவங்களையே அழிச்சிடுது. அதனால தான் மனம் திருந்துறவங்களுக்கு தான் முருகர் மன்னிப்பார். முருகர் மன்னிக்கக்கூடியவர் தான், எல்லாரையும் மன்னிக்க முடியாது இல்லையா? மனம் திருந்துறவங்க வருந்துறவங்களுக்கு தான் மன்னிப்பு. தவறு செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தவறே தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தா நல்லவங்களுக்கு அது அர்த்தம் இல்லையா? நல்லவங்கள்லாம் நம்ம வாழ்ந்து என்ன பயன் சொல்லுங்கள்? நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதை தான் முருகர் செய்வார். நல்லவங்களுக்கு என்றைக்குமே முருகர் அடைக்கலம் தான். நம்ம முருகர் நமக்கு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் சிறப்பாகும். இது முருகன் ஆட்சி. முருகன் ஆட்சியில் நல்லவங்க தான் எப்பவுமே வாழ்வாங்க. கெட்டவங்க திருந்தனம், இல்லைன்னா அவங்களுடைய எண்ணம் போல் அவங்களுக்கு வாழ்க்கை. எப்பவுமே முருகர்